ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஜூலை மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க முழுசாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு 7வது மாதம் ஜூலை மாதம் 2024 என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜூலை மாத ராசி பலனை சிம்ம ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரியான சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, ஜூலை மாத ராசி பலன் 2024 சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிக சிறந்த மாதமாக உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஜூலை மாதம் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு பணவரவு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும். மேலும் பொருளாதார சம்பந்தமாக நீங்கள் எது முயற்சி பண்ணாலும் அது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி காணலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க. உங்கள் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள போதிய பணம் உங்களிடம் இருக்கும். இந்த டைம் உங்கள் எதிரிகளை தோற்கடிக்கவும் சிரமங்களை சமாளிக்கவும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கிரகங்கள் ஜூலை மாதம் அளிக்கும். நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாத்தியமாகும். அதன் மூலம் லாபம் மற்றும் ஆதாயம் காண்பீங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால் கூட்டு தொழில் எதையும் நீங்கள் இப்போ செய்ய வேண்டாம். தொழில் மூலம் நிதி வளர்ச்சிக்கான உங்கள் முடிவுகளை நீங்களாகவே எடுக்கிறது நல்லது. ஸோ முடிவுகளை நீங்களாக எடுக்காமல் மற்றவங்க கிட்ட கொடுத்து அதை எடுக்கிறது நல்லது கிடையாது. மற்றவர்களை நம்பி தயவு செய்து எந்த முடிவையும் ஜூலை மாதம் எடுக்க வேண்டாம். கூட்டாளிகள் மூலம் வியாபார வீழ்ச்சியை காண்பீங்க. அதனால தான் சொல்கிறேன். எனவே இழப்புகளை தவிர்க்க கூட்டாண்மைகளிலிருந்து விலகி இருங்க. உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தாமதங்களை தவிர்க்க பிறரை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. உங்கள் குடும்பத்தில் தந்தை மற்றும் தந்தை வயதை இருக்கக்கூடிய நபர்களுடைய உடல்நல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை செலவுகள் நீங்கள் செய்கிற மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் குடும்ப உறுப்பினர்களால் செலவுகள் மற்றும் நிதி இழப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு ஆன்மீக பயணங்களை திட்டமிடுங்க. இது இழப்புகளை குறைக்க உதவியாக இருக்கும். அதாவது இழப்புகளை குறைக்க திருப்தியை அளிக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதல் உறவுகளில் தோல்விகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த தோல்விகளை சந்திக்காமல் இருக்க சண்டை போடாமல் பொறுமையை கடைபிடிக்கணும். உறவு முறைவை தவிர்க்க உங்கள் அன்புக்குரியவர்களோடு வாக்குவாதங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா அதை தவிர்க்கணும். இந்த ஜூலை மாத காலம் உங்கள் துணையை கண்டுபிடிப்பதில் திருமணம் செய்வதில் தாமதம் உங்களுக்கு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையோடு சுமூகமான உறவை பேணுவது கடினமாக இருக்கும். கல்வி வளர்ச்சி உங்கள் இலக்குகளை அடைவதற்கு மிகவும் உறுதுணையான காலமாக ஜூலை மாதம் இருக்கும். உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்து உயர்கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இப்படி சில நல்ல விஷயங்களும் சில சவாலான விஷயங்களும் உங்கள் ராசிக்கு இருக்கும். சவாலான விஷயங்கள் என்னங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க, நன்மை விஷயம் என்னங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதற்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க ஜூலை மாதம் நடந்து பயனடைங்க. ஸோ இந்த ஜூலை மாதம் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. காதலர்கள் உங்களுடைய உறவுகளில் கவனமாக செயல்பட வேண்டும். உங்கள் அனைத்து நடவடிக்கைகள்லையும் நீங்கள் கவனமோடு நடந்து கொள்ளணும். அதன் மூலம் உறவில் இடைவேளையை தவிர்க்க முடியும். உங்கள் காதல் விஷயங்களில் நீங்கள் சுதந்திரமாக முடிவெடுங்க. உங்கள் தனிப்பட்ட விவகாரங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு முடிவெடுக்கிறத விட நீங்களாக முடிவெடுங்க. காதல் உறவுகளில் காணப்படக்கூடிய சிக்கல்கள் காரணமாக உங்களுடைய பணியில் கவனம் செலுத்த இயலாமல் போகலாம். இதனால் உத்தியோக தொழில் வீழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே சிரமங்களை தவிர்க்க காதலுக்கும் பணிக்கும் தொழிலுக்கும் சமமான முக்கியத்துவத்தை வழங்குங்க. தாள்கள் தொடர்பு சாதனங்கள் மற்றும் பல உறவுகளில் சமூகத்தில் திடீர் வீழ்ச்சியை அவமதிப்புகளையே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும். எனவே உங்கள் தாள்கள் தொடர்பு சாதனங்களுக்கான அந்த பாஸ்வேர்டை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் நீங்களே பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள்.
அனைவரிடமும் வரம்புகள் மற்றும் தூரத்தை பராமரிக்கணும். சிரமங்களை தவிர்க்க மற்றவர்கள் உங்களை நெருங்க நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. திருமணத்திற்கு துணை தேடுபவர்கள் பல சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும். திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் எழும். இது வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். மேலும் உங்கள் பங்குதாரர் உங்கள் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காமல் இருக்கலாம். இது பிரிவினுடைய எண்ணத்தை கூட கொண்டு வரக்கூடும். அதனால் காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் நடந்து கொள்ளணும் உறவை பேணுவதில். சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கவனமாக செயல்படுங்க. அப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னா, வரக்கூடிய ஜூலை மாதம் நீங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பன்னாட்டு நிறுவனங்களோடு தொடர்புடைய தொழில் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வெளிநாடுகள் மூலம் வரக்கூடிய பண வருவாய் உங்கள் நிதி வளர்ச்சியை ஆதரிக்கும். உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த குறுகிய பயணங்களும் உங்களுக்கு துணை புரியும். உங்கள் இளைய உடன் பிறந்தவர்களுடைய திருமண செலவுகள் ஏற்படக்கூடும். இந்த சுப செலவு உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். இருப்பினும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தந்தை மற்றும் தந்தை வயதில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உடல்நல பிரச்சனைகளுக்கும் மருத்துவ செலவுகள் நீங்கள் செய்கிற மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே அவர்கள் மீது அதிக கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுது. குடும்ப உறுப்பினர்களால் செலவுகள் மற்றும் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இழப்புகளை குறைக்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு ஆன்மீக பயணங்களை திட்டமிடுவது பரிந்துரைக்கப்படுது. கூட்டாண்மை மூலம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே கூட்டாண்மைகளை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுது. விஷ்ணு பகவானை இந்த ஜூலை மாதம் தவறாமல் வழிபாடு செய்திங்கன்னா பெரிய வளர்ச்சியை பெற முடியும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்திற்கு அனுகூலமாக இருக்கிற மாதிரி சாதகமாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. உத்தியோகம் சார்ந்த உங்கள் முயற்சிகள் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. பணியிடத்தில் எதிரிகளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெல்லக்கூடிய வலிமையும் நம்பிக்கையும் நீங்கள் பெறுவீங்க. கஷ்டங்கள் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. திருப்திகரமாக பணி புரிவீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் சாதனைகள் படைத்து உயர் பதவிக்கு செல்வீங்க. உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வேலை மாற்றம் இதெல்லாம் இருக்கும். இடமாற்றம் இருக்கும். பிற நாடுகளில் பன்னாட்டு நிறுவனங்களில் உள்ள வேலைகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரும் வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக உங்கள் ராசிக்கு ஜூலை மாதம் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தொழில் சார்ந்த முடிவுகளை நீங்களே எடுக்கிறது நல்லது. மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. தொழிலில் அப்போ தான் நஷ்டத்தை தவிர்க்க முடியும். தொழிலில் நஷ்டத்தை தவிர்க்க உங்கள் திட்டங்களை 1க்கு 2 முறை ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்தணும். தொழிலில் உங்கள் கவனம் சிதறலாம். சில பின்னடைவுகள் அல்லது வீழ்ச்சியை நீங்கள் காண நேரலாம். எனவே தொழிலில் திட்டமிட்டு உங்கள் பணிகளை மேற்கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் என இரண்டிற்கும் இடையே சமநிலையோடு செயல்படுங்க. கூட்டு தொழில் மேற்கொள்பவர்கள் உங்கள் கூட்டாளிகள் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். எனவே இந்த மாதம் கூட்டு தொழிலை தவிர்க்கிறது முடிஞ்ச அளவுக்கு நல்லது. தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் தொழில் ரீதியாக சவாலான மாதம் என்று சொல்லப்படுது. கவனமாக இருங்க. அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது முழங்கால் மூட்டுக்கள், கால்கள், வயிறு மற்றும் முதுகுத்தண்டு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு ஜூலை மாதம் ஒரு அனுகூலமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே முழுமையான மீட்புக்கு இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு ஜூலை மாதம் செல்லலாம். இருப்பினும் நுரையீரல் மற்றும் சுவாசத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நீங்கள் அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவருடைய அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க பரிந்துரைக்கப்படுது. நீண்ட பயணங்கள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் மன அமைதிக்கு உறுதுணையாக இருக்கும். கருசாமியை வழிபட்டால் பெரிய சிரமங்கள் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியம் பேண முடியும். அதனால் சிம்மராசிக்காரங்க கருப்பு சாமியை ஜூலை மாதம் வழிபாடு செய்துடுங்க. அப்புறம் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்வி வளர்ச்சிக்கு அனுகூலமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் சிறப்போடு செயல்பட்டு உங்கள் இலக்குகள் அடைந்து பெரிய முன்னேற்றம் காணலாம். கல்வி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். கல்வி கற்பதில் இருந்து வந்த தாமதம் மற்றும் சிரமங்கள் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெற நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆதரவு பெற முடியும். தொழில்கள் தொடர்பான நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலம் உங்கள் திறன்களை வளர்த்து கொள்ள முடியும். இது உங்கள் சூழலில் புகழை கொடுக்கும். ஜூலை மாதம் மாணவர்களுக்கு அதிர்ஷ்ட மாதம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் ஜூலையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலனோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.